ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னால் சரியாக வீடியோவே போட முடியல. சரி வந்து vlog மாதிரி இனிமேல் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். நானும் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறேன், பட் முடியல. இப்போ வந்து என் பையனுக்காக நான் வந்து தட்டை மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என் பையனுக்காக தட்டை மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதோட மேக்கிங் வீடியோ தான் அது. ஸோ இங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும், அது சாரி ஃபார் தட். நான் வந்து பண்ணிட்டேன், அதை வந்து பொரிச்சு எடுக்க போகிறேன். இதில் என்னெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னா, ஒரு கப் அரிசி மாவு, பச்சரிசி மாவு, அதை நான் வறுத்து எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்து 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, அப்புறம் மிளகாத்தூள், பெருங்காயம், உப்பு. இதில் வந்து வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம், நான் வந்து போடலை. அது மட்டும் போட்டுட்டு வெண்ணெய் கொஞ்சோண்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக மேக் பண்ணியிருக்கேன். ஸோ குட்டி குட்டி பாலாக மேக் பண்ணியிருக்கேன். இது வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கு. ஆல்ரெடி கொஞ்சம் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. ஸோ இதை நம்ம பொரிக்கிறத பார்க்கலாம். ஸோ இதை எப்படி பண்ணியிருக்கேன்னா, ஒரு பால் வந்து பால் கவரில் எண்ணெய் தடவிட்டு வச்சுருக்கேன். குட்டியாக தான் எடுத்திருக்கேன். இதை வந்து இது பண்ணிவிட்டு ஒரு சின்ன டம்ளர் இருக்கும் இல்லையா, ஸோ அதோட பேக்கில் இப்படி வச்சு, ரொம்ப அதுக்காக மெல்லிசாவும் தட்டிடக்கூடாது. அதை வச்சு ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் இப்படி லைட்டாக டேப் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ நமக்கு வந்து வந்துடுச்சு. இது வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு பேட்சுக்கு ஒரு 3, நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஒரு 3 பேட்ச் 3 போட்டு எடுக்கலாம். இதில் வந்து இன்னும் என்ன வேரியேஷன் பண்ணலான்னா, நான் இப்போ இதில் நான் ஊற வைக்கலையேன்னு சொல்லிவிட்டு உடச்சக்கல்ல ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கடலப்பருப்பும் நீங்கள் வந்து ஊற வச்சு ஆட் பண்ணிக்கலாம். இது ஒன்றே நினச்சோன்னே செய்கிறது. அதெல்லாம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து டைம் எடுக்கணும். இது டக்குன்னு பண்ணிடலாம். பச்சரிசி நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவு அப்படின்னா வறுக்கணும். இல்லை கடையில் நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த கொழுக்கட்டை மாவு அந்த மாதிரி வாங்குவீங்களா, அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வறுக்கணும்னு தேவையில்லை. இது நான் வீட்டிலே வச்சுருந்த பச்சரிசி மாவு. ஸோ அதனால் நான் வறுத்தேன் லைட்டாக. ஸோ இதை வந்து எடுத்தது வந்து உடச்சி காமிக்கிறேன் நான். பாருங்கள், சூடாக இருக்குது. இப்படி உடையுது பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.